Dear viewers, welcome to Learning Mathematics. So in the video பார்த்தீங்கன்னா அதாவது December 2018 December 2018ல Statistical Inspector in Animal Husbandry Department அந்த எக்ஸாமில் கேட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் அண்ட் சொல்யூஷன் வந்து இதில் சால்வ் பண்ணி சொல்ல போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் யுவர் அப்கமிங் கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ் ஆன் January 9, 2022க்கு. Find the geometric mean for the following values 2, 3 and 4. Option A 3, option B 24, option C 8, option D 2.884. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் இந்த ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், அர்த்மெட்டிக் மீன் அதாவது மீடியன் மோட்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு. இதில் ஜாமெட்ரிக் மீன் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் ஆர் கிவன். இப்போ 3 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய பவர் அதாவது கியூப் ரூட் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 24 கியூப் ரூட் இது எப்படி ஈஸியாக நம்ம சிம்பிளை பண்ணலாம்னா 8க்கு வந்து கியூப் ரூட் 8க்கு வந்து கியூப் ரூட் வந்து 2. அதே மாதிரி 27க்கு கியூப் ரூட் வந்து 3. ஸோ அப்போ த வேல்யூ இஸ் லைஸ் பிட்வீன் 2 and 3. அதனால் த ஆன்சர் இஸ் 2.884 ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட், இன் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் லோயர் குவார்டைல் இஸ் 30 and upper quartile is 50. Find the semi-interquartile range. Semi-interquartile range. Option A 20, option B 10, option C 5, option D square root of 20. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கோம். இந்த செமி குவார்டைல் ரேஞ்ச் அதாவது செமி இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் ஆர் குவார்டைல் டிவியேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோயர் குவார்டைல் Q1 வந்து 30, அப்பர் குவார்டைல் Q3 வந்து 50. அப்போ செமி இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் ஆர் குவார்டைல் டிவியேஷன் வந்து Q3 minus Q1 divided by 2. அப்படின்னா 50 minus 30, the answer is 10. It is given option B. Next one, question number 3. The Carl Pearson gamma 2 coefficient is equal to option A beta 2, option B beta 2 plus 3, option C beta 2 minus 3, option D square root of beta 2. Option C Carl Pearson beta 2 is beta 2 minus 3. Question number 4. If beta 2 greater than 3, then the associated distribution is called mesocratic, option B leptocratic, option C platicratic, option D symmetric. இதுவும் நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். பீட்டா 2 greater than 3 அது வந்து leptocratic. அடுத்தது question number 5. The rate of changes between two variables x and y in the same direction, the relationship between x and y will have positive correlation, negative correlation, option C no correlation, option D are equal to 0. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து பாரு ஆப்ஷன் ஏ பாசிட்டிவ் கார்லேஷன். Next question number 6. Question number 6 பார்த்தீங்கன்னா the correlation coefficient between two variables அதாவது correlation coefficient R of xy greater than 0 ன்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா greater than 0னா x increasing y decreasing, both x and y are increasing, x decreasing and y increasing, there is no change. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்க்ரீசிங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த R of xy greater than 0 வரும், which is given option B is correct one. Next, when the two lines of regression become perpendicular, ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, perpendicular each other, the correlation between two variables will be perfect positive correlation, perfect negative correlation, no correlation, either positive or negative correlation. இதில் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் வந்து அதுக்குள்ள கார்லேஷன் இருக்காது. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். அடுத்தது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இன் ரோலிங் ஆஃப் டூ டிஸ்டிங்க்ட் டைஸ் அட் ஏ டைம் த வேரியபிள் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the number greater than 2, the variable y is between sum of numbers of two dice less than the, then the bivariate distribution of x comma y is option A continuous, option B discrete, option C both continuous and discrete, option D neither continuous nor discrete. இதை பார்த்தீங்கன்னா ரோலிங் ஆஃப் டைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ்னால் அதாவது செட் ஆஃப் கவுண்டபுளாக வரும். கவுண்டபுளாக வந்தாவே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக
discrete distribution தான். continuation வந்தால் அது வந்து should be interval இருக்கும். Next 9. Mark the correct answer in the following. Mark the correct answer in the following. For the two random variables x and y, the relation exy equal to ex and ey holds good. Option A, if x and y are statistically independent. Option B, for all x and y. Option C, if x and y are identical. Option D, if x and y are dependent. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணியிருக்கேன். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ்னா கண்டிப்பாக இ ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் அண்ட் டி ஆஃப் ஒய். அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் அண்ட் டி ஒய்னா அது வந்து ஆப்ஷன் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்கலி இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. இஃப் 2 dice thrown and the probability that the sum is greater than 8, அதாவது என்னன்னா 2 dice வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 2 டைஸோட வேல்யூஸு ஆட் பண்ணும்போது 8 விட அதிகமாக இருக்கணும். அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1/3, ஆப்ஷன் பி 1/2, ஆப்ஷன் சி 5/18, ஆப்ஷன் டி 7/18. இதுக்கான சொல்யூஷன் நான் வந்து தெளிவாக அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் போட்டிருக்கோம். சாம்பிள் ஸ்பேஸில் 2 டைஸ் த்ரோ பண்ணும்போது எனக்கு வந்து டோட்டலாக 36 பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 36 பாசிபிலிட்டி போட்டிருக்கேன். எனக்கு ஈவன் த சம் இஸ் கிரேட்டர் தென் 8 அப்படின்னா 8 விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸும் எழுதணும். அதாவது 3,6, 4,5,6, நெக்ஸ்ட்டு திஸ் ஒன், அதாவது 5,4லேருந்து வரணும். அடுத்து வந்து 6,3 இது வராது. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ்? 10 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன இருக்குன்னா என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ் 10/36. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5/18. அவ்வளோதான். இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ஏ பேக் கண்டெய்ன்ஸ் 3 red, 6 white and 7 blue balls. The probability that the 2 balls thrown are white and blue is option A 13/16, option B 13/20, option C 7/20, option D 1/3. இது பாருங்க, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறேன். அந்த பேக்கில் வந்து என்னென்ன இருக்குது? ரெட்டு வந்து 3, ஒயிட் வந்து 6, ப்ளூ வந்து 7 அப்படின்ட்டு போது டோட்டல் 16. 2 பால்ஸ் எடுக்கிறோம். அது வந்து போத் ஒயிட் அண்ட் ப்ளூவாக இருக்கும். அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி 6C1 and 7C1. இப்போ என்ன பெஸ் வந்து அந்த டோட்டல் காம்பினேட்டரிஸ் வந்து 16C2. இப்போ த ப்ராபபிலிட்டி ஆஃப் தி A1 6C1 and 7C1 டிவைட் பை 16C2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளை பண்ணும்போது த ஆன்சர் இஸ் 7/20. 7/20 which is given. Option C is correct. 11th question. இதுக்கான சொல்யூஷன் நான் போட்டிருக்கேன், கோத்ரோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12th question. The probability the curve y equal to f of x has a range from 0 to infinity if f of x equal to e power minus x, mean and variance. Option A 1,1, option B 1,2, option C 2,1, option D 2,2. அதாவது இது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு மீனும் கேட்டிருக்காங்க, வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் நான் போட்டிருக்கேன் பாருங்க. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் த ரேஞ்ச் இஸ் லைஸ் பிட்வீன் 0 to infinity. இது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதோடைய மீன் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் 0 to infinity எக்ஸ் இன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட் டிஎக்ஸ். இது சால்வ் பண்ணுங்க யூசிங் பெர்னாலிஸ் ஃபார்முலா ஆர் இன்டெக்ரல் பை பார்ட்ஸ். உங்களுக்கு வந்து அதை சால்வ் பண்ணிங்களா இது மாதிரி ஒரு வேல்யூஸ் வரும். இதை லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்களா இது வந்து என்னவாயினா 0. இது அப்பர் லிமிட் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, இ பவர் மைனஸ் 0 1. அப்போ இ ஆஃப் எக்ஸ் வந்து 1. நெக்ஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதுக்கும் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஃபார்முலானா சிமிலர் டு மீன் எக்ஸ். அது எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி இது எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுங்க. இதுக்கான ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது சால்வ் பண்ணிங்களா த சிமிலர் ஒன் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா வந்து
e of x minus e of x whole square. இப்போ 2 minus 1 variance of x1. அப்போ மீனோட வேல்யூ 1, variance 1. The answer is, which is given option A, 1,1 is correct one. Next, the expectation of the number on a die when thrown. அதே தான், ஒரு டை த்ரோ பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 7/2, ஆப்ஷன் சி 2/7, ஆப்ஷன் டி 2. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான். ஒரு டைஸ் த்ரோ பண்ணும்போது நமக்கு சாம்பிள் பேஸ் என்ன கிடைக்கும்? 1லேருந்து 6 வரை கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து 1, 2, 3, 4, 5, 6. அதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6, 1/6, 1/6, 6 வைக்கிற 1/6 வரைக்கும். இதில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து நத்திங் பட் இ ஆஃப் எக்ஸ். அப்படின்னா சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். இதோட இ ஆஃப் எக்ஸ் வந்து அதாவது x1 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் x2 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் 2 ஆன் ஸோ ஆன். அதாவது 1 இன்ட்டு 1/6 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/6 ப்ளஸ் 3 இன்ட்டு 1/6 ஆன் ஸோ ஆன் ப்ளஸ் 6 இன்ட்டு 1/6. இது சிம்பிளை பண்ணிங்களா ஆன்சர் வந்து 21/6 வரும். அப்போ 7/2 இஸ் கிவன். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு question number 14. If f is the distribution function of a random variable x and if a less than b, then probability of a less than x less than or equal to b. Option A, f of b minus f of a. Option B, f of b minus f of a minus. Option C, f of b minus minus f of a minus. Option D, f of a minus f of b. So by the property for any real constant a and b such that a less than b, probability of a less than x less than or equal to b, that is f of b minus f of a, which is given. Option A is correct. Next, continuous random variable ஒரு problem. Question number 15. A random variable x is distribution between the values 0 and 1 and its probability density function is given by f of x equal to k x square into 1 minus x cube. When k is a constant, find the value of k. Option A, k1. Option B, k1/10. Option C, k6. Option D, k15 divided by 1024. இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான். அதுக்கான சொல்யூஷன் டெரிவ் பண்ணியிருக்கேன். A function f of x is defined on the real line and satisfy the following condition: f of x greater than 0, minus 50 plus 50, f of x dx1. அது மாதிரி இருந்தால் அதான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதை நான் அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இன்டெகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்களா, யூ வில் கெட் த கே வேல்யூ இஸ் 6. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. If two random variables x and y are independent, அதே இண்டிபெண்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா fxy into xy equal to fxx of x gxx of x. Option B, fxy x comma y equal to fxx of x gyy of y. அதே மாதிரி சிமிலர் டு சி அண்ட் டி. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பை தி ப்ராப்பர்ட்டி, இதுவும் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அகெயின் ஒன் மோர் கொஸ்டின் ரிப்பீட்டட் அந்த கொஸ்டின் பேப்பரில். If two random variables x and y are independent, then இது நமக்கு ஈஸியாக தெரியும், ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. e of xy equal to e of x and e of. Next, question number 18. If x is a random variable, when its mean is x bar, the expression of x minus x bar whole square represents. அப்படின்னா ஆப்ஷன் ஏ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஆப்ஷன் பி செகண்ட் சென்ட்ரல் மூமெண்ட், ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் ஏ அண்ட் பி. இதுக்கு ஒரு தியரம் இருக்கு. த செகண்ட் சென்ட்ரல் மூமெண்ட் about the mean and is known as variance of the random variable x bar. That is variance of x mu t equal to mu 2 dash minus mu 1 dash whole square. அப்படின்னு பார்த்தீங்கன்னா the second central moment of variance-உம் சேம் தான். அடுத்தது the Shewhart type control chart-ல ஒரு question. Control charts are very effective. We are interested in option A, detective the quantum error, detective the large shift in the process of characteristic. Option C, detecting the smaller shift
smaller shift in the process characteristic. Option D, detecting the sample size. இது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டு தான், detecting the large shift in the process characteristics. So next question number 20. If x is uniformly distributed with mean 1 and variance 4, 5, 3, then the value of probability of x less than 0 is option A 1 by 4, option B 1 by 2, option C 3 by 4, option D 1. இப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் இதான் அதோடைய ஃபார்முலா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by b minus a, x is less between a to b, 0 otherwise. மீன் வந்து a plus b divided by 2 அப்படின்னா நம்ம கொடுத்துக்கூடிய மீன் வந்து 1, இப்போ a plus b equal to 2. வேரியன்ஸ் வந்து b minus a whole square by 12, இப்போ நம்ம கொடுத்துக்கூடிய வேல்யூ வந்து 4 by 3. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இது சிம்பிளை பண்ணிங்களா, அதாவது என்னென்னா b minus a whole square வந்து 16 வரும் அப்படின்னு பார்க்கும்போது b minus a வந்து 4. இதை ரெண்டு ஈக்குவேஷனையும் சிம்பிளை பண்ணிங்களா, b வந்து 3, a வந்து -1 இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 0 என்ன இருக்கும், -1 to 0, 1 by 4 into dx. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 0, 1 by 4. இப்போ 1 by 4 தான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். நம்ம ப்ராப்ளத்தில் என்ன இருக்குது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வாங்க, ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். The probability density function of standard normal variant. Option A 1 by sigma under root 2 pi e power minus z square divided by 2. Z is less between minus infinity plus infinity. Option B 1 by sigma e power minus z square divided by 2. Z is less between minus infinity to plus infinity. Option C 1 by square root of 2 pi e power minus z square divided by 2. Z is sliced between minus infinity plus infinity. Option D 1 by square root of root 2 pi e power minus z divided by 2. Z is sliced between minus infinity to plus infinity. இதுவும் இந்த ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தான். வந்து எக்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது மீன் வந்து மியூ, வேரியன்ட் சிக்மா ஸ்கொயர், தென் z ஈக்குவல் டு z ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் x minus mu divided by sigma. இதுவே இந்த மீன் 0 வேரியன்ஸ் ஒன்றா அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் tends to standard normal distribution. இப்போ f of z equal to 1 by square root of root 2 pi e power minus z square divided by 2. The z is lies between minus infinity to plus infinity. Z is known as the standard normal variant with mean 0 and variance 1. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் எங்கே ஆப்ஷன் வருது, ஆப்ஷன் சி. அதான் இது கரெக்டாக ஆப்டாக இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ். அடுத்ததும் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். த மூமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து மியூ கமா சிக்மா ஸ்கொயர்னா த எம்ஜிஎஃப் எம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மியூ டி ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைட் பை 2. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி இ பவர் மியூ டி சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைட் பை 2. அதே மாதிரி 23, இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் பாய்ஸ் அண்ட் வேரியன்ட், the conditional distribution x given by x plus y is normala, option B binomiala, option G geometrica, option D Kuiper geometrica. இதில் பாருங்க, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. If x and y are independent Bayes and random variable, then the conditional distribution of x given the value of x plus y is binomial. அப்போ which is given, option B is correct options. இதெல்லாமே ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 24, the mode of the Bayesian distribution where lambda is an integer is given by option A lambda plus 1 lambda, option B lambda minus 1, option C lambda minus 1 and lambda, option D lambda. இப்போ மோடு அது வந்து lambda integerன்னு சொன்னாவே இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அது என்னவாக இருக்குன்னா lambda minus 1 and lambdaவாக இருக்கும். நெக்ஸ்ட் momentum generative function of binomial distribution. Option A q plus b e power t minus n, option B q e power t plus b whole power n, option C q plus b e power t whole power n, option D q plus e power minus t whole power n. இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான். ஆல்ரெடி இது நான் ப்ராப்ளம் போட்டிருக்கேன் வீடியோஸில். இப்போ ஃபர்தராக முன்னாடி ஒரு 1 month பேக்கில் பண்ணிங்கன்னா இந்த வீடியோலாம் போட்டிருப்பேன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருப்பேன். which is given, option C is correct. Next, a minimal variance unbiased estimator DN is said to be unique if for
any other estimator Tn star. Option A, variance of Tn equal to variance of Tn star. Option C, variance of Tn less than or equal to variance of Tn star. Option C, variance of Dn greater than or equal to variance of Tn star. Option D, variance of Tn not equal to variance of Tn star. இப்போ இது ஒரு ஸ்டேட் ஒன். ஆப்ஷன் ஏ, வேரியன்ஸ் ஆஃப் டிஎன்னோ வேரியன்ஸ் ஆஃப் டிஎன் ஸ்டாரும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. இது ஒரு கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் ப்ராப்ளம். லெட் டிஎன் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டர் ஜட்ஜ் தட், அதாவது இ டீட்டா ஆஃப் டிஎன் டென்ஸ் டு ஆர் ஆஃப் டீட்டா as n tends to infinity and the variance of Tn tends to 0 as tends to then option A. Tn is inconsistent estimate of R of theta. Option B, Tn is unbiased estimator of R of theta. Option C, Tn is a consistent estimator of R of theta. Option D, Tn is a biased estimator of R of theta. இது ஒரு அந்த எஸ்டிமேட்டர் டாபிக் ப்ராப்ளம். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டர் போஸ்ட் வரைக்கும் 4 எஸ்டிமேட்டர் இருக்கும். அதாவது அன்பயாஸ்டு, கன்சிஸ்டன்சி, எஸ்டிமேட்டர், அன்பயாஸ்டு, கன்சிஸ்டன்ட், சஃபிஷியன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்களா இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் ப்ராப்ளம். 27 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 28. Let x1, x2 up to xn be a random sample from a population with the probability density function f of x comma theta, theta x power theta minus 1, x is less between 0 to 1, theta greater than 0, the sufficient estimator of theta. அது ரொம்ப முக்கியம். அதான் அப்போ இது வந்து ஆப்ஷன் ஏ, சிக்மா ஈக்குவல் டு 1 to n xi. ஆப்ஷன் பி எக்ஸ் பாரா. ஆப்ஷன் சி அதாவது ப்ராடக்ட் ஆஃப் xi. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n xi ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் xi தான். நெக்ஸ்ட், T is a sufficient statistics for data if and only if the likelihood function L can be expressed as option A g theta of T of x, option B h of x, option C g theta of T of x and h of x, option D g theta of D of x divided by h of x. இதை பொறுத்த வைக்கிறோம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் அதாவது ஜி டீட்டா ஆஃப் டி ஆஃப் எக்ஸ்னு ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் 30 ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இஃப் டி இஸ் தி மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் ஆஃப் டேட்டா அண்ட் பை ஆஃப் டேட்டா இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் ஆஃப் டேட்டா, தென் பை ஆஃப் டி இஸ் தி மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் ஆஃப் பை ஆஃப் டேட்டா. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நோன் அஸ் ஆப்ஷன் ஏ invariant property of maximum likelihood estimator MLE. Option B Gramer-Ray theorem. Option C Azar-Basar's theorem. Option D asymptotic normality of maximum likelihood estimator. இதை பொறுத்த வைக்கிறோம் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி, இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டெஸ்ட்டில் கேட்ட செலக்டட் 30 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு வித் ஆன்சர்ஸ் அண்ட் சொல்யூஷனோட கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற 30 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர்ஸ்க்கு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் இந்த ப்ராப்ளத்தை வித் சொல்யூஷன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த January 9, 2022 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து வித்தின் 1 டேக்குள்ளே நான் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.